சினி நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் சேக்வரா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஸோ இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் டாக்டருக்கு நடந்த சம்பவம், அதுக்கான போராட்டமே வந்து இன்னும் முடிவுக்கு வரல, அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கிருஷ்ணகிரியில் குழந்தைய வந்து ஒரு மாஸ்டரே வந்து பண்ணது, அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாருமே பிரபலமாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம், நடிகைங்கனாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை எப்பவுமே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான முக்கியமான தூண்டுதலான காரணமாக இருக்கிறவங்களும் அதே சினிமா துறையில் இருக்கிறவங்க தான். இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி திலீப் குமார் அவர் மேலே வந்த ஒரு கேஸ் தான். அவருக்காக ஒரு தனி கமிஷன் அமைச்சு அது வந்து விசாரணைலாம் பண்ணாங்க. இப்போ ஆனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு விசாரணை அப்போ தான் தெரிய வருது, எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாத்துமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நடிகைகள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ ஹேமா கமிஷன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி நம்ம பார்க்கணும்? இது வந்து கேரளாவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக தமிழ் சினிமா இருக்கட்டும், கன்னட சினிமா இருக்கட்டும், ஹிந்தி சினிமா எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஆல் ஓவர் வேர்ல்டுன்னு சொல்கிறதா இல்லை இந்தியான்னு சொல்கிறதான்னு தெரில, அந்த கமிஷன் வந்து எப்படி இருக்கும்? முதல்ல திலீப் குமாரை பற்றி நம்ம பேசுவோம். மிக திறமசாலி. நான் நல்ல மனிதர் கெட்ட மனிதர்லாம் நம்ம அந்த ஸ்கேல் வச்சுனால மிக திறமசாலி திலீப். தமிழ் சினிமாலையும் வந்து ராஜ்யம்ன்ற ஒரு படத்தை நடிச்சார். 150 படம் வந்து மலையாளத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு 10-20 படங்கள் நடிக்கல. ஒரு 3வது சூப்பர் ஸ்டார் அவர். மம்முட்டி, அடுத்தது வந்து மோகன்லால் பேர் என்ன 3வது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம பேசலாம், தனிப்பட்ட வாழ்க்கை பேசலாம், இங்கே சிக்கல் தான். எனக்கு என்ன, அவர் வந்து எதோ சொன்னாங்க, மனைவி வந்து மஞ்சு வாரியார், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி வந்து காவியாவை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியார்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன், கிராமங்களில் சொல்லுவாங்க. அது சொல்லும் போதே நீங்கள் அப்படியே முகத்தை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உண்மையும் கூட. கிளி மாதிரி அது எவ்வளோ அழகாக, அது என்ன அர்த்தம்னு கேட்டால், எவ்வளோ தான் அழகான மனைவியாக இருந்தாலும் அவலட்சணமாக அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து இவங்க வந்து 2வதாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். அதை கடந்து அவர் வந்து 3வதாக வந்து அவர் தேட போகும்போது தான் சிக்கலை மாட்டுறாரு. 3வதாக ஒருத்தரை தேட போகிறாரு. வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அந்த பாவனாவை வந்து இவர் வந்து துரத்திட்டு போகிறாரு. அதாவது இவருடைய டீம் துரத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த அம்மா அவங்ககிட்ட மீண்டு போய் ஒரு புகாராக பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாருக்கு அடிப்படையில் வந்து கைது செய்யப்படுறாங்க. 8 பேர் கைது செய்கிறாங்க. அந்த 8 பேரில் ஒரு முதன்மையான ஒரு குற்றவாளியை அவர் சேர்க்கப்படுறாரு அந்த வழக்கில். அதை தொடர்ந்து கேரளாவில் ஒரு சலசலப்பாகுது. என்னென்னு கேட்டால், இது மாதிரி வந்து பல நடிகைகள் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து இவங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லி அப்போ கேரள அரசு துணிச்சலாக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது கூட இப்படியெல்லாம் இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கமிட்டி வந்து 2017 வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து ஹேமான்னு ஒரு ஜஸ்டிஸ் ஹேமான்றவங்க வந்து அந்த கமிட்டிக்கு கமிஷனராக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க 2019. 2019 சப்மிட் பண்ண உடனே வந்து கேரளா அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடுக்கமாயிடுச்சு. ஏன்னா இப்படியான ரிப்போர்ட் வரணும் எதிர்பார்த்துருக்க கேட்டால், முன்னணி சூப்பர் ஸ்டார்கள், இப்போ முன்னணி சூப்பர் ஸ்டார்னு சொன்னோடனே கேரளா முன்னணி சூப்பர் ஸ்டார்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மம்முட்டி, மோகன்லால், அவங்க வந்து எல்லாம் ஒரு 15 பேர் லிஸ்ட்டு இருக்குது. ஆனால் அதில் வந்து முன்னணி சூப்பர் ஸ்டார் நடிகை, அதாவது சூப்பர் ஸ்டார்களே இதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. தொடர்ச்சியாக வந்து க்ளீன் என்ன சொன்ன பர்ஃபெக்டாக வந்து எல்லார்ட்டையும் பேட்டி எடுத்து அவங்களுடைய எல்லாத்தையுமே ஆவணமாக பதிவு செய்து இப்படியான ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய சினிமாலேயே வந்து ஒரு கமிஷன் அமைச்சு வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அங்கே வந்து துன்புறுத்தப்படுறாங்க, பாலியல் ரீதியாக வந்து எப்படி பயன்படுத்தப்படுறாங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தையை வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஆழமாக இறங்கியிருக்கு. அதாவது படுக்கையை விரிக்கலன்னா வாய்ப்பே இல்லை, சினிமாவில் வாய்ப்பே இல்லைன்ற அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ப்ரூட்டல் அட்டாக் கூட இருக்குது. நீங்கள் வந்து படுக்கையை பகிர்ந்துகள்னால் வந்து அடித்து துன்புறுத்தக்கூடிய அளவுக்குலாம் சில பேர் நடந்துருக்கிறாங்க. குடிச்சிட்டா மிருகம் போல் நடந்துட்டு இப்படியான பல விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல நடிகைகள் கண்ணீரோட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பதிவு செய்து அறிக்கையை தாக்கல் பண்ணியாச்சு. அறிக்கையை பார்த்தோன்னே அரசுக்கு இதை வந்து
வெளியிடுறதா வேணாமா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு தெரியுமா சௌமியா, இப்போ வந்து ஒரு அரசு துறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து கிடையாது. அரிதிலும் அரிதாக எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விசாகா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எங்கேயாவது இந்த மாதிரி இந்த அரசில் மட்டும் கிடையாது, தனியார் நிறுவனங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா புகார் தெரிவிக்கலாம் பாதிக்கணும். ஆனால் சினிமாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி இல்லை. இருக்கணும், சினிமா ஒரு இண்டஸ்ட்ரினால இருக்கணும். ஆனால் அது அந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து சாத்தியப்படுறதே கிடையாது. ஏன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியான அங்கே தயாரிப்பாளர் தான் முதல்ல கூப்பிட்றதே. ஒரு தயாரிப்பு நிறுவனம், ஏதோ ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுங்களேன், குறிப்பிட்டு சொன்னால் சிக்கலாகுங்க. அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ஒரு விசாகா கமிட்டி வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, அதில் போய் வந்து யார் வந்து அந்த குற்றத்தை செய்யணும், முதல்ல தயாரிப்பாளர் தான் வந்து நடிகைகளை வந்து படுக்கைக்கு அழைக்கிறதே. தயாரிப்பாளர், அடுத்த கட்டம் வந்து இயக்குனர், அதுக்கு பிறகு வந்து நடிகர்கள், இப்படி எல்லாருமே வந்து பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதோ போகிற போக்கில் வந்து கேட்டால் லெஃப்ட்டு ஃபிங்கரில் டீல் பண்ணுறானுங்க நடிகைகளை. இது வெளியில் தெரியுதில்லை, நமக்கு தெரியுதுலான்னு கேட்டால் அவங்க பிரைட்டாக இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே படுக்கையை பகிர்ந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கைன்ற அளவுக்கு டைரெக்டாக வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. ஏதோ கேரளாவில் மட்டுமே நடக்கிற விஷயம் கிடையாது, ஏதோ வந்து மும்பையில் மட்டுமே நடக்கிற விஷயம் கிடையாது, ஆந்திராவில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறதுங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இருக்கிறானுங்க இந்த விஷயத்தில், சரிங்களா. அப்போ இதை நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு என்ன அப்படியே கொந்தளிப்பாங்க. எனக்கு கேட்டால் இவர் வந்து நடிகைகளுக்கு எதிராக பேசணும். நான் வந்து பொதுவாக நியாயமாக தான் பேசணும்னு நினைப்பேன் எல்லாம். ஸோ அப்படியான ஒரு கமிட்டி ரிப்போர்ட்டை போட்ட பிறகும் அதை வந்து வெளிப்படுத்தலை, வெளியே விடலை. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து வெளியே விடவே இல்லை. ஏன் நான் வெளியே விட்டால் பல பிரச்சனைகள் வரும். இங்கேயே இப்படின்னா இன்னும் வந்து அடுத்த ஸ்டேட்டில் என்ன நடக்கும், இப்படி வந்து கேட்டால் ஒட்டுமொத்தமாக கேட்டால். ஏன்னா இங்கே வந்து சினிமா நடிகர்களை சூப்பர் ஸ்டார்களை சார்ந்து தான் அரசியல் கட்சிகள் கூட சில கட்சிகள் வந்து இயங்குது. அப்படி இருக்குது ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இதை வந்து அப்படியே அமைக்க வச்சாங்க. அது இப்போது திடீர்னு இப்போ வந்து ஏன் வெளியே விட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட்டதாக சொல்கிறாங்க. அந்த ஆர்டிஐக்கு பின்னாடி அரசே கூட இருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அரசு நேரடியாக இந்த அறிக்கையை வெளியிட்டால் சிக்கலாகும். அதனால் சில தகவல்கள் வந்து தவிர்க்கப்பட்டு அல்லது மறைக்கப்பட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆர்டிஐயில் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு மறைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடிகர்களே அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதை வெளியிட்டோம்னா என்ன மாதிரியான சிக்கல் வரும்ன்றதுனால கூட சில விஷயங்களை மறைச்சி அறிக்கைகள் வந்து வெளியாகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் இன்னொரு தரப்பில் நம்ம கேரளாவில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன கேட்டால், இதை வெளியிட்டதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லை, அதில் வந்து முதலமைச்சர் வந்து பினராயி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே ஒரு வேண்டுகோள் விட்டுருந்தார். என்னென்னு கேட்டால் வந்து நிதி கொடுங்க, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டிலேருந்து சில நடிகர்களுக்கு தெரியவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஒரு 25 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வந்து யாரும் கொடுக்கல. ஆனால் இங்கே வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட சில நடிகர்கள் கொடுத்தாங்க. சில நடிகர்கள் வந்து மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு பயந்தோ அச்சப்பட்டோ அல்லது வேறு என்ன காரணமோ பெரிய அளவில் நடிகர்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்தாங்க, அது வரல, சரிங்களா. அந்த ஒரு கோபம் இருக்குது. மற்ற தொழிலதிபர்கள்கிட்ட வந்து சில பேருக்கு வருது, அது வந்து. ஆனால் வந்து நடிகர்கள் எப்போவுமே கேரள நடிகர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா எந்த அரசியலும் பார்க்காம அவங்க வந்து நம்ம ஸ்டேட்டை தூக்கி நிறுத்தணுன்றதுல ஒரு முனைப்போடு இருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டை நாமளே நிர்மாணிப்போன்றதுல வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பாரபட்சம் இல்லாமல் இறங்கி செய்வாங்க. ஆனால் இம்முறை வந்து இந்த நிலச்சரி வந்து வரலாறு காணாத அளவுக்கு சேதம் ஏற்படும். நடிகர்கள் பெரிய பங்களிப்பு கொடுக்காது அரசுக்கு வந்து ஒரு மன கஷ்டம். ஏன் இவங்கள நம்ம பாதுகாக்கணும்? அப்போது வெளியிடணும். அப்போ எப்படி வெளியிடுறது? நேரடியாக வெளியிட்டால் சிக்கல். அப்போது ஒரு ஆர்டிஐ ஒரு அப்ளிகேஷனை போட வச்சு அப்படி தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆயிடுது. இது வந்து நமக்கு இவங்க எப்படி வெளியிட்டாங்கன்றது நமக்கு எப்படியான அந்த மாற்று என்ன சொன்ன கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் வந்த தகவல் நான் சொல்கிறேன். ஆனால் இப்படியான ஒரு இந்த அறிக்கை வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கடபாரம் முழுங்கின மாதிரி இருக்கான், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கான். எங்கன்னு கேட்கணும். இப்போ நீங்கள் எங்கே? இங்கே
இங்கே வந்து பல சூப்பர் ஸ்டார்கள் கடபாரையை முழுங்கின மாதிரி இருக்கிறான். வாய் வழியாக எடுக்கிறதா எந்த வழியாக எடுக்கிறதுன்றதுல பெரிய யோசனை. ஏன்னா அப்படி வந்து இவன் பூந்து விளையாடி இருக்கிறானுங்க. இங்கே மட்டும் கேட்டால் ஆந்திராலையும் அப்படி தான் அடம் பிடிக்கிறவனா இருக்கிறான். அப்போ உள்ள அர்த்தம் என்ன? நடிப்பு திறமை இருக்கோ இல்லையோ, இந்த கேரக்டருக்கு அவங்க பொருந்துறாங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு அவள் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவனா இருக்கிறானா இல்லையா? இருக்கான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து த்ரிஷாவை கேட்டு அடம் பிடிக்கிறவங்க, நயன்தாராவை கேட்டு அடம் பிடிக்கிறவங்க, கீர்த்தி சுரேஷை கேட்டு அடம் பிடிக்கிறவங்க, இப்படி இந்த அடம் பிடிக்கிறவங்க அத்தனை பேருமே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கான். இது கமிட்டியை இங்கே போட்டால் நம்ம கதி என்ன ஆகும்? இந்த கமிட்டியை வந்து இங்கே போட்டால் இந்த ஹேமா கமிட்டி மாதிரி இங்கே ஒரு பிரேமா கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுங்க, இங்கே வேறு ஏதோ ஒரு கமிட்டியை போடுறாங்கன்னு வச்சுங்க, இவங்க நிலமை என்ன ஆகும்? ஏன்னா இங்கே பழைய பெருசாலி தான் இருக்குது. இயக்குனர் அப்படிலாம் இருக்கிறாங்க. எது அப்படியே மலை மாதிரி இயக்குனர், சரிங்களா? அப்படியே உச்சாணி கொம்பில் இருக்கிற இயக்குனர்லாம் இருக்கு. அவங்களாம் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் பதிவு பண்ணீங்களோ பதிவு பண்ண முடியாது தெரியாது. இங்கே பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கதாநாயகி பார்வை இருக்கிற இல்லையா, உங்களுக்கு தெரியும், இங்கே பெரும்பாலும் தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. மற்ற மொழின்னு பேசாதீங்க. கேரளாவில் இருக்கிறவங்க தான் நிறைய வந்து பல பெரிய இயக்குனர்கள் வந்து அதுவும் தமிழ் பேசணும் அப்படியே கொதிப்பான் துடிப்பான். தமிழ்னா எது ஆரம்பமே வந்து கையெடுத்து வணக்கம் சொல்லி என் இனிய தமிழ் மக்களேன்னு ஆரம்பிக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தமிழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்து கிடையாது. எல்லாம் கேரளா இறக்குமதி. பாருங்கள் வேணா, அதுக்காக அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களான்னு நான் சொல்லலை. ஆனால் வாய்ப்பு வந்து பெரும்பாலும் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? கேரளா நடிகைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்திருக்குது போது பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ புரியுதுங்களா? ஏன் வந்து கடபார மூணு மாதிரி இருக்கிறாங்க, ஏன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்காங்கன்னா இதுதான் உண்மை. பெரும்பாலான நடிகைகள் வந்து கேரளா நடிகைகளை வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சினிமா வட்டாரத்தை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சில காட்சிகளுக்கு அவங்க வந்து ஒத்து வர மாட்டாங்க. காட்சிகள் மட்டுமே இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து தமிழ் பெண்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. மலையாள நடிகைகள் வந்து இந்த மாதிரியான காட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். அவங்க அம்மா கிட்ட பேசுவோம், அவங்க சித்தி கிட்ட பேசுவோம், இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்காக வந்து கேரள பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்மானத்தில் குறைஞ்சவங்களா மானத்தில் குறைஞ்சவங்களான்றது கிடையாது. அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி, அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி, இங்கே சில அக்கா தங்கை நடிகை கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஆரம்ப வாழ்க்கை நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மை. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரிகளாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை அவங்க மறக்க முடியாது. அவங்களால எத்தனை வழிகளை சுமந்தாங்கன்னு நீங்கள் மறக்க முடியாது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இந்த தன்மானம், மானம், ரோஷம், சூடு சொன்ன இதெல்லாம் ரொம்ப வந்து இவங்க பார்ப்பாங்க, செருப்பெல்லாம் கட்டி அடிப்பாங்க. இல்லை, இது நம்ம வந்து ஒரு ரிலிஜனையோ இல்லைனா ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொல்லாமல் பெண்கள் இல்லைம்மா, இல்லை இங்கே சிக்கல் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கல. நான் வேற்றுமை படுத்தி சொல்ல, எல்லா பெண்களும் ஒரே பெண்கள் தான். ஆனால் ஏன் வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல, நீங்கள் எதுவும் சொல்லுங்களேன். இங்கே வந்து தமிழ் உரிமை, தமிழ் இப்படியெல்லாம் பேசக்கூடியவங்க ஏன் வந்து கதாநாயகியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து கொண்டு வந்து போடுறாங்க? காரணம் என்ன? பொதுவாவே நிறைய பேர் வந்து தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு தராம மொழி நடிகைகளுக்கு நான் கேட்டதே நீங்க சொல்லுங்க. இல்ல ஏன் சொல்லுங்கன்ற நான். ஏன் அழகு இல்லையா? நீங்க சொல்லிடுங்க. இல்லங்க தமிழ் பெண்கள்லாம் அழகே கிடையாதுங்க. கேரளா அதே போல இங்க இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகள் எத்தனையோ பேரு மலையாளத்துல போய் ஹிட் ஆனவங்களும் இருக்காங்களே. ஏன் ஷீலா இங்க இருந்து தான் மலையாளத்துல போயிட்டு ஹிட் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து தெலுங்குல போயிட்டு ஹிட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. நான் கேட்கறது இல்லை, 1-2 பேர்ல ஷகிலாவே எடுத்துங்கம்மா. ஆர்டி படிச்சவங்க தமிழ். நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஷீலாலாம் சொல்றீங்க, ஷகிலா சொல்லுங்க, தமிழ் பொண்ணு. ஆனால் அங்கே போயிருக்கேன். நீங்கள் 1-2 பேரில் நான் சொல்கிறது பெரும்பான்மை சொல்கிறேன். நான் நீங்கள் லிஸ்ட்டே எடுங்க. நீங்கள் ஒன்று மும்பை, இல்லை தெலுங்கு, இல்லை கேரளா. தங்கர் பச்சான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தங்கர் பச்சான் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே மைக்கை புடிச்சாருன்னு வச்சுங்க. எது மைக்கை புடிச்சாருன்னா அவ்வளோதான். எது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன நடக்குது இங்கே?
நம்ம தமிழ் என்ன ஆனோம்? நம்ம தமிழ் என்னாச்சு? உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா உங்களுக்கு? நீங்களாம் என்ன ஜென்மம் நீங்கள்? நம்ம தமிழ் என்ன ஆகுது? நம்ம தமிழ். ஆனால் அவன் படத்தில் நவ்யா நாயர் தான் போடுவான். ஏன் தமிழ் பொண்ணு தான் போட்டிருக்கிறாரு அவங்க? நான் கேட்கறது எத்தனை படம் இருங்க எத்தனை படம்? அதே மாதிரி எத்தனை படத்துல நவ்யா நாயர்? நான் கேட்கறேன், சொல்லுங்களேன். அவர் படத்தை எடுத்ததுல எத்தனை படத்துல நவ்யா நாயர் வந்தாங்க? 2 படமா? அதே போல இவங்களும் இருங்கம்மா நான் கேட்கறது ஏன் தமிழ்ச்சி போடல? அதுக்கு தான் ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு அவங்க அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருப்பாங்க, அந்த லுக் நல்லா இருங்க. ஸ்னேகா, இது நவ்யா நாயர், இவங்க தான் போட்டிருக்காங்க. இங்கே நான் மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா. ஐயோ, நான் சொல்கிறது நீங்கள் 1 எடுக்கிறீங்க, நான் 3 எடுக்கிறேன். நான் மெஜாரிட்டி தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் தமிழில் நடிகையே இல்லை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஷகிலாவே சொல்லிட்டேன்லம்மா. ஷகிலா வந்து அங்கே போய் மிரட்டு யாரை மிரட்டுனாங்க? சூப்பர் ஸ்டாரில் ஷகிலா படம் வருதுன்னா மம்மூட்டி படம் வராது, மோகன்லால் படத்தை தள்ளி போடுவாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு படம் வந்து சூப்பர் ஸ்டார் படம் வந்துச்சுன்னா இந்த படத்தை தள்ளி போடலாம். அந்த மாதிரி வந்து ஷகிலா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் இவங்க பேக் வாங்குவாங்க, மம்மூட்டியும் மோகன்லாலும் திலீப் உட்பட. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் வந்து இறக்குமதி கேட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினாங்க. அதில் நம்ம வந்து நம்ம வேறு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கல. ஆனால் மிரட்டினது ஒரு தமிழ் பெண். ஆனால் இங்கே வந்து இறக்குமதியான பல நடிகை நீங்கள் எடுத்துங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடத்தில் கம்மியாக இருக்கும். இன்னும் ஹிந்தி ரொம்ப ரேராக வந்து தமிழ் நடிகைகள் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க அம்மா, அக்கா அந்த மாதிரி தான் போடுவாங்க. இதில் நீங்கள் யாரும் விதிவிலக்கு கிடையாது. பாக்யராஜ் வந்து பாரதி ராஜா, பாலச்சந்தர், இன்னும் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாருமே. காரணம் என்னென்னா அடிப்படையில் இங்கே இயல்பாகவே வந்து இங்கே தமிழ் பெண்களுக்கு வெட்கம், அச்சம், வெட்கம், நாணம், இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து மற்ற முக்கியமாக கேரளாவிலேருந்து தான் இங்கே வராங்கலாம் சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்திருக்குது. இப்போ கேரளாவில் நடந்த இந்த ஹேமா கமிட்டி மூலயமா அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு பக்கம் பதப்பதப்பு இருந்தாலும் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் பல விதத்தில் பதப்பதப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கப்புறமாவது இவங்க இல்லை இந்த இடத்துல ஏன் நான் இடைமறிச்சு ஒன்று சொல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது வந்து மலையாள நடிகர்கள் மட்டும்தான் அவங்க நடித்த ஒரு நடிகை. இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நடிகை எடுத்துக்கலாம், யாராவது சொன்னாலும் கஷ்டப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகை அவங்க வந்து இங்கே மலையாளத்தில் நடிச்சிருப்பாங்க, தமிழும் நடிச்சிருப்பாங்க, தெலுங்கு நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அப்போ வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்டால் வெறும் மலையாள நடிகர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லாரையும் சொல்ல, தமிழ்லையும் சொல்லுவாங்க, வந்து தெலுங்குலையும் சொல்லுவாங்க. அந்த கேள்வியும் அங்கே கேட்கப்படும், யாரெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்து இவங்க கொடுக்குறன்றதுக்கு என்னை மிஸ்யூஸ் பண்ணாங்க, தொடர்ச்சியாக அவங்களுக்கு அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கிற என்னை மிரட்டினாங்க, இல்லை என்னை வந்து அடித்து என்னை பணிய வச்சாங்க, இல்லை எங்கள் அம்மா மூலமாக கன்வின்ஸ் பண்ணாங்க, எங்கள் சித்தி மூலமாக என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க, என் மேனேஜர் மூலமாக கன்வின்ஸ் பண்ணாங்க, என்னை பிஆர்ஓ மூலமாக கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்படி வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ சிக்கல் யாருக்கு இங்கேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த இண்டஸ்ட்ரிக்கும் சிக்கல் இது. அதனால தான் அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில பாகங்கள் வந்து தவிர்த்துட்டு வந்து ஒருவேளை மற்ற மாநிலங்கள், ஏன்னா ஸ்டேட்டில் நடந்த கமிட்டின்றதுனால மற்ற மாநிலங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டு கூட ஒரு வேளை போட்டிருக்கலாம். இல்லை அவங்க சொல்லும் போது ஆக மொத்தம் வந்து கேட்டால் அந்த ஃபுட்டேஜ் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து அந்த கமிட்டி அந்த இதில் வந்து கமிட்டியோட ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஒரு பதற்றத்தில் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் இருக்கிறாங்கன்றது உண்மை. ஆனால் ஒரு விஷயம் கேட்டால் ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பெண்களாக தான் நடிகைகள் இருக்கிறாங்க. பெரிய பிரகாசம் இருக்குது, பெரிய வெளிச்சம் இருக்குது, பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பெரிய வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ ரணங்கள் இருக்குதுன்றத இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து வெளியே வச்சு. கண்டிப்பாக இப்போ இதுக்கப்புறமாவது இங்கே இருக்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களும் மாறுவாங்களா, திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்றது இல்லை. இந்த விஷயத்தில் கேரளா அரசோட அந்த நடவடிக்கை பாராட்டணும். ஒன்று, அந்த ரிப்போர்ட்டோட இது சில பாகங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதி வெளியாக இருக்குதுன்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு காஷன் தான். இனி வரும் நடிகர்கள் வந்து நடிகைகளை வந்து நீங்கள் நடிகைகளாக வந்து பாருங்கள். கேரளாவில் சொல்லுவாங்கம்மா ஒரு வார்த்தை, என்ன சொல்லுவாங்க கேட்டால் மக்கள் வந்து அங்கே நடிகர்களாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நடிகர்கள் வந்து நடிகைகளை வந்து ஒரு பெண்களாகவே பார்க்கல,
ஒரு போகப் பொருளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செக்ஸுவலான ஒரு பார்வை தான் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமாவது இதெல்லாம் திருந்து வாங்கலா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. இதுக்கப்புறம் வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளும் கொஞ்சம் போல்டாக பேசினாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறுறதுக்கான வாய்ப்பு. ஒரு கமிட்டிக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட்டுக்கு பிறகு வந்து சில நடவடிக்கைகள் வந்து அரசு எடுக்கும். ஆனால் அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஹேமா கமிட்டி வந்து கண்டிப்பாக அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் அமைச்சா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது தான். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.